இப்போ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பேங்க்ஸ் லோன் கொடுக்கற மாதிரி ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்குக்கும் லோன் கொடுக்கலாம். 15 crores and 21 crores worth pledge பண்றாங்க சார். சார் அப்போ ஹர்ஷா மெஹராக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ரிசர்வ் பேங்க் ரூல்ஸ் படி பேங்க் டு பேங்க் டைரக்ட் டிரான்சாக்சன் பண்ணக்கூடாது. ஒரு புரோக்கர் அக்கௌண்ட் மூலமா தான் பண்ணணும். அந்த புரோக்கர் தான் நம்ம பேங்க்குக்கு ஹர்ஷா மேரா. உதாரணத்துக்கு கட்டாரி பேங்க்குக்கு கடன் கொடுக்கணும்னா மகரா பேங்க் அந்த அமௌண்ட்டை ஹர்ஷா மேராக்கு டிரான்ஸ்பர் பண்ணா ஹர்ஷா மேரா அந்த அமௌண்ட்டை கட்டாரி பேங்க்குக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாரு. மறுபடியும் கட்டாரி பேங்க் அந்த கடனை அடைக்கும் போது அந்த அமௌண்ட்டை ஹர்ஷா அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணா ஹர்ஷா திரும்பவும் அந்த பணத்தை நமக்கு கட்டிடுவாரு. இதுக்கு ஹர்ஷாக்கு 0.001% கமிஷன் கிடைக்கும். இந்த பிஆர் வேலிடிட்டி 2 weeks மட்டும்தான் சார். ஸோ ஒரு 2 weeksல திருப்பி கட்டிடணும் ஷோர் சார். வித் இன்ட்ரெஸ்ட். ஓகே சார். சார் அப்போ கொஞ்சம் லேட் ஆகும்.